கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா. செக்ஷன் 11ல் எக்ஸ்பிளனேஷன் 4 கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னா என்ன? ஒரு நபர் ஒரு வழக்கை தாக்கல் செய்யும்போது அந்த வழக்கிற்கு தேவையான அனைத்து வாதங்களையும் முன்னிறுத்த வேண்டும். ஒரு கேஸை ஃபைல் பண்ணும்போது ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ், ஆல் ஃபேக்ட்ஸ் பி ப்ளீடட் இன் எ சிங்கிள் பிளைண்ட். என்னென்ன பிரச்சனைகள் பொருண்மைகள் இருக்கோ எல்லாத்தையும் ஒரே பிராதில் கொண்டு வரணும். என்னென்ன ரிலீஃப் கேட்கப்பட வேண்டுமோ எல்லா ரிலீஃபையும். காஸ் ஆஃப் ஆக்ஷன்னா என்ன சார்? செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். காஸ் ஆஃப் ஆக்ஷனுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, அது பொருண்மைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த முதல்ல தாக்கல் செய்கிற அந்த பிராதிலேயே எல்லா பொருண்மைகளையும் சொல்லணும். அந்த பொருண்மைகளின் அடிப்படையில் வரக்கூடிய பரிகாரங்கள் எல்லாவற்றையும் அந்த கேஸிலேயே கேட்கணும். ஆர்டர் 2 ரூல் 2லையும் இதே தான் சொல்லணும், ரெஸ் ஜுடிகேட்டாலையும் இதே தான் சொல்லணும். இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டாங்கிறது அப்படி பிளைண்டிஃப் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது தனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பரிகாரங்களையும் கேட்காம குறிப்பிட்ட சில பரிகாரங்களை மட்டும் கேட்குறாரு, சில பரிகாரங்களை விட்டுட்டார். அந்த வழக்கில் சொல்லப்பட வேண்டிய எல்லா பொருண்மைகளையும் சொல்லாமல் சில பொருண்மைகளை மட்டும் சொல்கிறாரு, சில காஸ் ஆஃப் ஆக்ஷனை மட்டும் சொல்கிறாரு, சில காஸ் ஆஃப் ஆக்ஷனை சொல்லாமல் விட்டுறாரு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா என்ன சொல்லுது? வழக்கு தாக்கல் செய்யும்போது வாதி சொல்லாமல் விட்ட பொருண்மைகள், தேவையில்லைன்னு சொல்லாமல் விட்டுட்டார், அப்படித்தானே? அவருக்கு தேவைன்னா அவர் ஃபைல் பண்ணியிருக்கிற கேஸ்லேயே அதை சொல்லியிருப்பார். ஏன் சொல்லாமல் விட்டார்? அவர் தானே பாதிக்கப்பட்ட நபர், தனக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத முழுசாக அவர் கோர்ட்டில் சொல்லணும் தானே. சில பாதிப்புகளை சொல்லாமலேயே விட்டுறாரு. ஏன் விட்டார்? அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள், போனால் போகுது. அப்போ அப்படி விட்டுட்டீங்கல்ல, விட்டுட்டு தானே கேஸை ஃபைல் பண்ணியிருக்கீங்க, திரும்ப அந்த விடுபட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லி இன்னொரு கேஸு ஃபைல் பண்ணக்கூடாது. முதல்ல சொல்ல வேண்டிய பொருண்மைகளை கண்டிப்பாக சொல்லணுங்கிற சூழ்நிலையில் சொல்லாமல் விட்டுட்டீங்க. அவ்வாறு விடுபட்ட பொருண்மைகளை சொல்லி மீண்டும் ஒரு வழக்கை தாக்கல் செய்வதை தடை செய்வது தான் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா. சொல்ல வேண்டியதை சொல்லாமல் விடுறாரு பாருங்க. ஒரு நபர் ஒரு வழக்கை தாக்கல் செய்யும்போது அந்த வழக்கிற்கு தேவையான அனைத்து வாதங்களையும் முன்னிறுத்த வேண்டும். ஒரு வாதத்தை முன்னிறுத்த வாய்ப்பு இருந்தும் அதை அவர் செய்ய தவறினால் பின்னாளில் அதே காரணத்திற்காக தனி வழக்கு தொடர முடியாது. இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா. இதிலேருந்து கேள்வி வந்தாலும் பதில் எழுதிடலாமா? என்ன செக்ஷனில் சொல்லியிருக்காங்க? எக்ஸ்பிளனேஷன் 4. இப்போ ஒரு விஷயம், ரெஸ் ஜுடிகேட்டாவுக்கு 2 கேஸில் ஒரு கேஸு ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அந்த முடிஞ்சு போன கேஸு காம்பீட்டன்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி முடிவு வந்திருக்கணும். அந்த முடிவு மெரிட் அடிப்படையில் வந்திருக்கணும். ஒரு புது கண்டிஷன், the earlier suit must be disposed of on merits. இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். The court which decided the earlier suit must be a competent one and must have decided the disputes on merits. இந்த 2 இன்கிரீடியண்ட் வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதை தான் கேட்பாங்க. ஒரு தகுதி இல்லாத ஒரு நீதிமன்றத்தில் கேஸை ஃபைல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டை கையில் வாங்கி வச்சுருந்தாருன்னு சொன்னால் அந்த ஏர்லியர் ஜட்ஜ்மெண்ட்டை ரெஸ் ஜுடிகேட்டா பிரின்சிபலுக்குள்ளே கொண்டு வர முடியாது. இந்த சிபிசி புக்கில் என்ன வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே வரிகளை சொல்லி தேர்வுகளில் கேள்வி வராது.
An advocate should be able to understand the meaning in between the lines. அந்த வரிகளுக்கு இடையே சில பொருள் புதைந்து கிடக்கும். அந்த பொருளை தேடி கண்டுபிடிச்சி புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அட்வொகேட்ஸுக்கு இருக்கணும் அப்படின்னு எக்ஸாமில் எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்த்து கேள்விகள் அமைக்கப்படுவதனால்தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி எக்ஸாமில் 0 நபர்கள் பாஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி சில நம்ம தமிழ்நாட்டிலையும் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி எக்ஸாம் முடிவு வரும்போது தேர்வு எழுதிய நபர்களில் ஒரு நபர் கூட தேர்வாகலை. ஏன்? நம்ம இந்த பேர் ஆக்டில் இருக்கிறத படித்து 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 நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு போய் எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது எந்த ஆக்டுன்னு தெரியணும், என்ன செக்ஷன்லேருந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னு தெரியணும், அந்த செக்ஷன் இன்வோக் பண்ணணும்னு சொன்னால் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் மேட் அவுட் ஆகணும்னு சொல்லணும், என்ன ஃபேக்ட்ஸ் அந்த கொஸ்டினில் இருக்குங்கிறத தெரியணும். இந்த ஃபேக்ட்ஸிலேருந்து இடம்பெயர்ந்து மெதுவாக அந்த செக்ஷனுக்குள்ளே போய் அந்த ஆக்டுக்குள்ளே புகுந்து ஆன்சரை எழுத தெரியணும். அதனால் ரெஸ் ஜுடிகேட்டாங்கிறது இந்த செக்ஷனை திரும்ப 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 வாசித்து பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் புரியணும். அந்த வார்த்தைகள் நம்ம இன்னொரு செக்ஷனில் கொண்டு நிறுத்தும். அந்த செக்ஷனை எடுத்து வாசித்து பார்க்கணும். இன்னொரு ஆக்டில் கொண்டு நிறுத்தும், அதை எடுத்து பார்க்கணும். இப்போ ரெஸ் ஜுடிகேட்டான்னு சொன்ன மாதிரியே இன்னொரு டேம் ஞாபகத்து வரணும் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு. எஸ்டோப்பல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெஸ் ஜுடிகேட்டாங்கிறது ஏர்லியர் சூட் டிசைடட், ஒன் ஜட்ஜ்மெண்ட் இஸ் தேர், ஸோ யூ கேனாட் ஃபைட் அகெயின். திரும்ப திரும்ப சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி எஸ்டோப்பல் என்ன, எந்த ஆக்டில் வருது? எவிடன்ஸ் ஆக்ட் போகுது. அப்போ ரெஸ் ஜுடிகேட்டாவை நல்லா படிக்கும்போது ப்ராக்டிஸில் இருக்கிற அட்வொகேட்டுக்கு எங்கே அழைச்சிட்டு போகுது இந்த செக்ஷன் 11 எவிடன்ஸ் ஆக்டில் எந்த செக்ஷன்? 115. நீங்கள் எல்லோரும் பாஸ் எக்ஸாமில். யாரெல்லாம் 115ன்னு சொன்னீங்களோ எஸ்டாப்பிள், அவங்க எல்லோரும் வரக்கூடிய தேர்வில் நீதிபதியாக வாரீங்க. வாழ்த்துக்கள். இப்போ அடுத்தால ஏபிபி எக்ஸாமில் செக்ஷன் 9, 10, 11க்கு அப்புறம் என்ன செக்ஷன் வருது? ஏபிபி எக்ஸாம் அப்பியர் ஆக போகிறதா 2 பேர் கையை தூக்குனீங்க. போர்ஷனில் இருக்கக்கூடிய அடுத்த செக்ஷன் என்னது? செக்ஷன் 80. 79, 80 இருக்கா? 80 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏபிபி எக்ஸாமுக்காக ஒரு புக்கு ரெடி பண்ணியிருக்கேன், மெட்டீரியல். அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் பிஎன்எஸ் என்னது? பாரதிய நியாய சன்ஹிதா, சிவில் ப்ரொசீஜர் கோடு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட். இந்த 5 ஆக்ட்ஸை கவர் பண்ணி ஒரு புக்கு கம்பைல் பண்ணி உங்கள் தலைவருக்கு அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்பில். அதான் இந்த புக்கு. ஒரு 25% ஆஃப் ஏபிபி சிலபஸ் அதில் கவர் ஆகுது. எவிடன்ஸ் ஆக்டுக்காக தயார் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தலைவருக்கு. இதை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். அதில் செக்ஷன் 80, 79. இப்போ ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக சூட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி சில நடவடிக்கைகளை வாதி எடுத்துருக்கணும். அதெல்லாம் ஸ்பெஷல் சூட்ஸ். சில பிரச்சனைகளுக்கு நேரடியாக கோர்ட்டு நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டிவிட முடியும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றத்திற்கு வருவதற்கு முன்பாகவே சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும். அப்படி ஒரு ஸ்பெஷல் நேச்சர், ஸ்பெஷல் சூட் வர்றதா இந்த செக்ஷன் 79, 80 வருது. சூட் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன செய்யணும்? நோட்டீஸ் அனுப்பணும். இப்போ பார்ட்டிசன் சூட்டில் நோட்டீஸ் அனுப்பணுமா? சட்டம் சொல்கிறதா?
பாகப்பிரிவினை வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பாக வாதி கண்டிப்பாக பிரதிவாதிகளுக்கு அறிவிப்பு வழங்கி இருக்க வேண்டும். அப்படி அறிவிப்பு வழங்கவில்லை என்று சொன்னால் அந்த வழக்கு நிலைக்கத்தக்கதல்ல அப்படின்னு எங்கேயாவது சட்டப்பிரிவு இருக்கா? கிடையாது. ஆனால் நோட்டீஸ் அனுப்புகிறோமே, நாம் அனுப்புகிறோம்ல பார்ட்டிஷன் சூட்டில், ஆஃபீஸில் கெட்டு இருந்ததுன்னா எடுத்து பாருங்கள். ஏன்? காஸ் ஆஃப் ஆக்ஷன் வரணும், பிரதிவாதிக்கிட்ட போய் கேட்கணும். பார்ட்டிஷன் சூட்டில் என்ன முக்கியமானது? வாதிக்கும் பிரதிவாதிக்கும் கூட்டாக பாத்தியப்பட்ட சொத்துன்னு ஒன்று இருக்கணும். அந்த சொத்தை தொடர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். வாதி எப்பா நான் இனி உன்னோட சேர்ந்து இந்த சொத்தை அனுபவிக்க தயாராக இல்லை, என் பாகத்தை எனக்கு பிரித்து கொடுத்துரு அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்? ரிட்டனாக ஒரு டாக்குமெண்ட் வேணுங்கிறதுக்காகத்தான் நாம் பார்ட்டிஷன் சூட்டில் அறிவிப்பு அனுப்புகிறோம். ஆனால் சட்டப்படி அது அவசியமா அப்படின்னு சொன்னால் அவசியம் இல்லை. ஆனால் சூட் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டுன்னு வரும்போது ப்ரையர் நோட்டீஸ் மேண்டேட்ரி. அப்படி நோட்டீஸ் இல்லைன்னா கேஸே டிஸ்மிஸ் ஆகி போயிடும். ஆனால் அதுக்கும் ஒரு சூழ்நிலையை உள்ளே வச்சுருக்காங்க. அர்ஜெண்ட்டாக இருந்ததுன்னு வைங்க, செக்ஷன் 80 சப்கிளாஸ் என்னது 2ல் ஒரு பெட்டிஷனை கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவோம். எதுக்காக ஃபைல் பண்ணுறோம்? அரசுக்கு அறிவிப்பு தர வேண்டியது அவசியம், ஆனால் அறிவிப்பு தருவதற்கு கால அவகாசம் இல்லை, அவசர சூழ்நிலை. அப்படி அறிவிப்பு அனுப்பாததை நீதிமன்றம் மன்னித்து கொள்ள வேண்டும். இதுதானே அந்த பெட்டிஷன். மத்திய அரசு அல்லது மாநில அரசு ரெண்டு அரசுக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். அந்த நோட்டீஸில் எவ்வளவு நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும்? 60 days தான். 90 daysங்கிறது கேவியட்டில் வருது, 148A வருது 90 days. மத்திய அல்லது மாநில அரசுக்கு எதிராக ஒரு சிவில் கேஸை தொடரும்போது சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். இது பிரிவுகள் 79 முதல் 82 வரையிலான பிரிவுகளில் சொல்லப்பட்டிருக்கு. கூடுதலாக ஒரு ஆர்டரில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஆர்டரு? செக்ஷன் 79, 80ன்னு சொன்னீங்க, 82 வரைக்கும் போகுது. ஆர்டர்ஸ் எந்த ஆர்டர்ஸில் இருக்குது? 27ங்கிறது கரெக்ட். யாருடைய பெயரில் வழக்கு தொடர வேண்டும்? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே ஒரு கேஸை ஃபைல் பண்ணணும்னு சொன்னால் நம்ம யார் மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும்? கவர்னர் மேலே போடணுமா, முதலமைச்சர் மேலே போடணுமா, இல்லை நம்ம தொகுதி எம்எல்ஏ மேலே போடணுமா, இல்லை நம்ம மாவட்ட கலெக்டர் மேலே ஃபைல் பண்ணணுமா? இப்படி பல்வேறு பிரச்சனை இருக்குது. ஒரு பஞ்சாயத்து அலுவலகத்தின் மீது வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய நபருக்கு யார் மேலே கேஸ் போடணும்? அதுக்கு தான் சிபிசி. இந்த அலுவலகத்தின் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அலுவலகத்தில் யார் பொறுப்பு அப்படிங்கிறத, அந்த யார் பொறுப்பு, யாருக்கு எதிராக வழக்கு தொடுக்கணும், இதுதான் செக்ஷன் 79. நோட்டீஸ் சொன்னது 80. அரசுக்கு எதிராக வழக்கு தொடரும்போது அல்லது அரசு வழக்கு தொடரும்போது சூட் பை கவர்மெண்ட், சூட் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட். அரசாங்கம் வாதியாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் பிரதிவாதியாக இருந்தாலும் சரி, அதான் சூட் பை கவர்மெண்ட், சூட் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட். என்ன பேரில் இருக்கணும்? நம்ம நோட்டீஸை பற்றி செக்ஷன் 79ல் பேசப்படலை. நோட்டீஸ்னால் செக்ஷன் 80. யார் மீது, எந்த அதிகாரியின் மீது, எந்த பொறுப்பில் இருப்பவர் மீது வழக்கு தாக்கல் செய்யணும், அதை சொல்கிறது 79. மத்திய அரசுன்னு இருந்ததுன்னா என்ன செய்யணும்? யூனியன் ஆஃப் இந்தியா. மாநில அரசுனா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ மத்திய அரசு அப்படின்னு சொன்னால் அந்த துறையின் செயலாளர், செக்ரட்டரி ஆஃப் சச் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ நில கையகப்படுத்துதல் தொடர்பான வழக்கு, லேண்ட் அக்விசிஷன் அப்போ நம்ம அந்த லேண்ட் அக்விசிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பார். ஹைவேஸுக்கு தான், ஹைவேஸ் போடுறதுக்கு தான் அக்வயர் பண்ணுறான், அப்போ ஹைவேஸ் அத்தாரிட்டியோடைய செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பார். அப்படி அந்த துறையின் செயலாளர் செக்ரட்டரி. ரயில்வேன்னா செக்ரட்டரி இருப்பாரா? ஜெனரல் மேனேஜர். கரெக்ட். மாநில அரசுன்னா
தலைமைச் செயலாளர் அல்லது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஏன் இது வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், சூட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு வாய்ப்பு. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நிறைய வேலை இருக்கும், அவருடைய கவனத்துக்கு இது வராமல் இருந்திருக்கும், கவனத்துக்கு வந்தால் அவர் முடித்து வச்சுருப்பாரா இருக்கும் அப்படின்னு இந்த சட்டம் எதிர்பார்க்குது. அதனால தான் அந்த சூட் நோட்டீஸு 2 months நோட்டீஸு. இப்போ தீர்ப்பை செயல்படுத்துதல், எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரி. கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக ஒரு டிகிரி கொடுத்துட்டாங்க, டிகிரியெல்லாம் எக்ஸிக்யூஷன் பண்ணணும். எங்கே போகணும், எந்த செக்ஷனை பார்க்கணும் நாம்? எக்ஸிக்யூஷன். ஆனால் செக்ஷன் 82 எக்ஸிக்யூஷனை பற்றி பேசுகிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரி விச் ஹேஸ் பீன் பாஸ்ட், டிகிரி பாஸ்டு எகென்ஸ்ட் கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு எதிரான டிகிரியை செயல்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஒரு சின்ன பொருண்மையை எடுத்து சொல்கிறது செக்ஷன் 82. எக்ஸிக்யூஷன் ஆஃப் எ டிகிரி வேர் in a suit by or against the government or by or against a public officer in respect of any act purporting to be done by him in his official capacity. A decree is passed against Union Government of India or a state. As the case may be, the public officer such decree shall not be executed except in accordance with the provision of subsection 2. சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லியிருக்கோ அந்த முறையில் தான் டிகிரியை எக்ஸிக்யூஷன் பண்ணணும். எக்ஸிக்யூஷன் ஷேல் நாட் பி இஸ்யூட் ஆன் எனி சச் டிகிரி அன்லஸ் இட் ரிமைன்ஸ் அன்சாட்டிஸ்ஃபைட் ஃபார் தி பீரியட் ஆஃப் 3 months கம்ப்யூட்டட் ஃப்ரம் தி டேட் ஆஃப் சச் டிகிரி. இதுக்கு தான் சார் செக்ஷன் 82. இபியை ஃபைல் பண்ணுறதுக்கு 90 நாள் கால அவகாசத்தை கொடுக்கறது தான் செக்ஷன் 82. இப்போ ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக டிகிரி நான் வாங்கியிருக்கேன், இந்த டிகிரியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா எவ்வளவு நாட்களுக்கு பிறகு இபி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இந்த செக்ஷன் 82 சப்செக்ஷன் 2ல். எவ்வளவு நாள் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க? 90 days. எந்த தேதியிலேருந்து அந்த 90 days கவுண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், டேட் ஆஃப் டிகிரியா டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டா? டேட் ஆஃப் டிகிரி. இது செக்ஷன் 82. 79 பேரை சொல்லுது, செக்ஷன் 80 2 months நோட்டீஸை சொல்லுது. அர்ஜென்ட் ரிலீஃப் அப்படின்னா சொன்னால் செக்ஷன் 80 சப்கிளாஸ் 2ல் ஒரு எமர்ஜென்ட் பெட்டிஷனை சேர்த்து சூட்டை ஃபைல் பண்ண முடியும். செக்ஷன் 80 சப்செக்ஷன் 2ல் ஏன் பெட்டிஷன் போடணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையில் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலையோ அதை மன்னிக்க கோரி அந்த செக்ஷன் 82ல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம். செக்ஷன் 82 சப்செக்ஷன் 2ல் 3 months டைம் கொடுக்கணும். டிகிரி வந்த பிறகு 3 மாதம் அவர் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இது ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான எதுலேருந்து கேள்வி வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோமோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது ப்ராக்டிஸ்க்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக்ஷன் 82 இது வரைக்கும் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கையை தூக்குங்க பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டோம். பரவாயில்லையே, நல்ல ப்ராக்டிஸில் இருக்காங்க 2 பேர். ஹைகோர்ட் ப்ராக்டிஸா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ப்ராக்டிஸ்? நீங்கள் 2 பேரும் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? 2 பேரும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லையா? பரவாயில்லையே, வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க அடுத்த எக்ஸாமில். இப்போ அடுத்தால ஏபிபி எக்ஸாமில் இருக்கக்கூடிய செக்ஷன் 148A அப்படின்னாலே நாம் கேவியேட்டு. இதில் தான் அந்த 90 daysங்கிறது. கேவியட் பெட்டிஷனர், கேவியட் ரெஸ்பாண்டண்ட். கேவியட் பெட்டிஷனர் என்ன ரிலீஃப் கேட்குறாரு? இந்த கேவியட் ரெஸ்பாண்டண்ட் என் மேலே ஒரு சூட் ஃபைல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்கள் கோர்ட்டில் கொண்டு சூட்டை ஃபைல் பண்ணுவார். அப்படி ஃபைல் பண்ணுற சூழ்நிலையில் என்கிட்ட கேட்காம எந்த விதமான ஒரு இன்ட்ரீம் ரிலீஃபையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கேவியட்டில் உள்ள ப்ரேயர். கேவியட் மனுதாரரை கேட்காமல் விசாரிக்காமல் நீதிமன்றம் எந்த ஒரு தற்காலிக உத்தரவையோ அவசர உத்தரவையோ கேவியட் எதிர்மனுதாரருக்கு கொடுக்கக்கூடாது. இப்படி ஃபைல் பண்ணுற அந்த கேவியட் பெட்டிஷன் 90 days லைவாக இருக்கும்.
90 days முடிஞ்ச பிறகு இன்னொரு கேவியட் ஃபைல் பண்ணலாமா? வெதர் சப்சிக்வெண்ட் கேவியட் பெட்டிஷன் இஸ் பெர்மிசிபிள் அண்டர் லா அப்படின்னு கேட்டால் எஸ் பண்ணலாம். மூணாவதும் ஃபைல் பண்ணலாமா? பண்ணலாம். எனி நம்பர் ஆஃப் கேவியட் பெட்டிஷன்ஸ் கேன் பி ஃபைல்டு, தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இது தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஒரு சூட்டு முடிஞ்சு போச்சு, பிளைண்டிஃப் ஜெயிச்சிட்டாரு, சூட்டு டிக்ரீடு. இப்போ டிஃபெண்டன்ட் என்ன செய்வார்? அப்பீல் போவார். அந்த அப்பீல் கோர்ட்டு எதுன்னு தெரிஞ்சால் இந்த வாதி அங்கே போய் என்ன செய்வார்? ஒரு கேவியட்டை ஃபைல் பண்ணுவார். ஆனால் இப்போ பிரதிவாதி ஒரு கேவியட்டை ஃபைல் பண்ணுறாரு. பிரதிவாதி தானே தோற்று போனவரே ஒரு கேவியட் ஃபைல் பண்ணுறாரு. பண்ணலாமா? எந்த கோர்ட்டில் போடுவார்? கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, கேஸு பிளைண்டிஃப்க்கு ஆதரவாக டிகிரி ஆகிப்போச்சு, வாதி ஜெயிச்சிட்டாரு. இப்போ டிஃபெண்டன்ட் போய் ஒரு கேவியட்டை ஃபைல் பண்ணுறாரு. ஃபைல் பண்ணலாமா? எந்த சூழ்நிலையில் பண்ணலாம்? எந்த கோர்ட்டில் பண்ணலாம்? பண்ணவே முடியாது. டிஃபெண்டண்ட்டுக்கு கேவியட் ஃபைல் பண்ணுற அதிகாரமே கிடையாது. கேவியட்டுங்கிறது ஒரு பிரச்சனையில் டிகிரி பிறப்பிக்கிற வரைக்கும் தான் கேவியட்டுக்கு உயிர் உண்டு. ஒரு பிரச்சனையை பொறுத்து ஒரு தீர்ப்பு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அப்பீல் போகாமல் தடுக்கிறதுக்கு வேணால் வரும். ஆனால் எக்ஸிக்யூஷன் கோர்ட்டில் போய் டிஃபெண்டண்ட் ஒரு கேவியட்டை ஃபைல் பண்ணக்கூடாது. இந்த கேள்வி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே நீதிபதி தேர்வில் இந்த கேள்வி வந்திருக்கு. யாராவது கம் அக்ராஸ் பண்ணியிருக்கீங்களா? அதில் கேள்வி இருந்தது. ஆனால் நமக்கு ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா இபி ஃபைல் பண்ணும்போது 2 மாதத்துக்குள்ளே இபி ஃபைல் பண்ணால் நோட்டீஸே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 வருஷம் டிகிரி பிறப்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்தால் அறிவிப்பு தீர்ப்பு கடனாளிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்யப்படும் போது தீர்ப்பு கடனாளிக்கு அறிவிப்பு கொடுக்கணுங்கிறது மேண்டேட்ரி. இது ஆர்டர் 21 வருது. அப்போ ஆர்டர் 21லேயே எப்போ நோட்டீஸ் கொடுக்கணும், எப்போ நோட்டீஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி அட்டாச்மெண்ட் செய்யும்போது நோட்டீஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரூல் 43, ரூல் 54 மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச் பண்ணுவோம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் ஆர் பீயிங் கவர்ன்ட் பை ஆர்டர் 21. அந்த ஆர்டர் 21 ப்ரொசீடிங்ஸுக்கு எதுவுக்குமே கேவியட்டு வராது. இந்த கேள்வி நம்ம இதில் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். The maintainability of a caveat petition under section 148 of CPC in execution proceedings அப்படின்னு கேள்வி is highly restricted. வராது. ஏன் வராது? general rule, a caveat can't be filed in execution proceedings after a decree has attained finality. நான் சொன்ன மாதிரியே தான் ஆர்டர் 21 ரூல் 43, ஆர்டர் 21 ரூல் 54 ரெண்டும் அட்டாச்மெண்ட்டை பற்றி பேசுது. அதில் நோட்டீஸை பற்றி சொல்லுது, நோட்டீஸ் தேவையில்லைன்னு. ஆர்டர் 21 ரூல் 22 மேண்டேட்ரி நோட்டீஸ் இஃப் எக்ஸிக்யூஷன் இஸ் ஃபைல்டு மோர் தென் 2 years ஆஃப்டர் த டிகிரி. மேண்டேட்ரி நோட்டீஸ் ஃபார் எக்ஸிக்யூஷன் இன்வால்விங் அரெஸ்ட் டிடென்ஷன் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் டெப்டார். ஆர்டர் 21 ரூல் 37. அப்போ ரூல் 22, ரூல் 37 இதில் எல்லாம் நோட்டீஸை பற்றி ஏற்கனவே சொல்கிறாங்க. கேவியட்டுங்கிறது என்னது? நத்திங் பட் என் நோட்டீஸ் தான். எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸுக்கு கேவியட்டு வராது. இதுக்கு சைட்டேஷன்ஸ்லாம் இருக்குது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். டைனமிக் அசோசியேட்ஸ் வெர்சஸ் சிங்கார சார்லு. டைனமிக் அசோசியேட்ஸ் வெர்சஸ் சிங்கார சார்லு. இந்த கேஸில் என்னென்னா இபி கோர்ட்டில் போய் ஒரு கேவியட் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த கேவியட்டை பார்க்காமலேயே இபி கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க. அந்த ஆர்டர் செல்லாதுன்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ரிவிஷன் போவாங்க. அந்த ரிவிஷனில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சொல்லுது
இபி கேசஸ்க்கு வந்து கேவியட்டு பொருந்தாது. அதனால் அதை கவனிக்காமல் ஆர்டர் போட்டது ஒன்றும் நல்லிட்டி கிடையாது. பொதுவாக கேவியட்டு இருக்கும்போது இன்ட்ரீம் ஆர்டர் கொடுக்கக்கூடாது. ஆனால் கேவியட்டு இருக்குங்கிற நாலேஜ் இல்லாமல் ஜட்ஜிக்கு புட்டப் பண்ணாமல் விடும்போது அப்படி ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, ரெஸ்பாண்டண்ட் அப்பியர் ஆன உடனே இந்த மாதிரி கேவியட் ஃபைல்டு 90 days முடியலை, வாஸ் இன் ஃபோர்ஸு, அது ஃபோர்ஸில் இருக்கும்போது இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கோர்ட்டுக்கு எடுத்து சொன்னால் கோர்ட் என்ன செய்யணும், அந்த இன்ட்ரீம் ஆர்டரை அன்னைக்கு தேதியிலேயே கேன்சல் பண்ணிடுவாங்க. அது ஒரு இர்ரெகுலாரிட்டி தான், அது வந்து நல்லிட்டி கிடையாது. இது கேவியட்டு. அதுக்கப்புறம் செக்ஷன் 149 ஏபிபி சிலபஸில் இருக்குது, பேமெண்ட் ஆஃப் டெஃபிசிட் கோர்ட் ஃபீ. 149ங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் கொடுக்கறது. எதுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம்? ஒன்லி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட் ஆஃப் டெஃபிசிட் கோர்ட் ஃபீ. நீதிமன்ற முத்திரை கட்டணம் இவ்வளவுன்னு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு நிர்ணயம் செய்யப்பட்ட கோர்ட் ஃபீஸை பார்ட்டிஸ் கோர்ட்டுக்கு கட்டணும். அப்படி கெட்ட தவறிட்டாங்க, குறைவாக செலுத்தியிருக்காங்க, அப்போ மீதமுள்ள தொகையை செலுத்துவதற்கு ஒரு கால அவகாசத்தை நீட்டிப்பு பண்ணுறது, பேமெண்ட் ஆஃப் டெஃபிசிட் கோர்ட் ஃபீ. இதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, அவர் முறையான கோர்ட் ஃபீ செலுத்தலை, கூடுதலாக மீதி உள்ள கோர்ட் ஃபீயை செலுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த செக்ஷன் 149லேருந்து நாம் ஆன்சரை எடுத்து எழுதணும். பவர் டு மேக்கப் டெஃபிஷியன்சி ஆஃப் கோர்ட் ஃபீ where the whole or any part of any fee prescribed for any document by the law for the time being in force relating to court fees hasn't been paid, the court may in its discretion, இது discretion, as if ரைட்டாக கிளைம் பண்ண முடியாது. கோர்ட்டு நீங்கள் எனக்கு டைம் கொடுங்க, கொஞ்ச நாள் கழித்து நான் கோர்ட் ஃபீயை செலுத்துகிறேன் அப்படின்னு வந்து ஒரு உரிமையை போல தரப்பினர்கள் கேட்க முடியாது. அப்படி கேட்கும்போது இன் இட்ஸ் டிஸ்கிரேஷன், டிஸ்கிரேஷனரி ரிலீஃப் ஆஃப் தி கோர்ட் தான், அட் எனி ஸ்டேஜ் அலவ் த பெர்சன். இது 149. ஒரு வழக்கை தாக்கல் செய்யும்போது சட்டப்படி செலுத்த வேண்டிய முழு நீதிமன்ற கட்டணத்தை செலுத்தாமல் குறைவாக செலுத்தி இருந்தால் மீதி தொகையை செலுத்துவதற்கு கால அவகாசத்தை கோர்ட்டு கொடுக்கலாம். ப்ரொடெக்ட்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பார்ட்டிஸ், என்ஷூர்ஸ் டியூ அட்ஜுடிகேஷன் ஆஃப் டிஸ்பியூட். கோர்ட் ஃபீ கெட்டலைங்கிறதுக்காகவே ஒரு கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் போடுவாங்க, எந்த செக்ஷன்? ஆர்டர் 7 ரூல் 11 வரும். அதில் கோர்ட் ஃபீ குறைவாக செலுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்காக அந்த முழு பிராதையும் தள்ளுபடி செய்ய முடியுமா, நிராகரிக்க முடியுமா? அப்படின்னா கோர்ட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நிராகரிக்கக்கூடாது. அப்படி நிராகரிக்கணும்னு சொன்னால் அந்த வாதிக்கு சிறிது கால அவகாசம் கொடுக்கணும், ஒரு டைரக்ஷனையும் கொடுக்கணும். ஒன் டைரக்ஷன் வித் சம் டைம். நீ வந்து குறைவாக கோர்ட் ஃபீ கட்டியிருக்கீங்க, அந்த மிச்சமுள்ள கோர்ட் ஃபீயை ஒரு மாதத்துக்குள்ளே பே பண்ணணும்னு சொல்லி முதல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அவர் என்டர்டெயின் பண்ணல, யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் ஆர்டர் 7 ரூல் 11 ரிஜெக்ஷன் பண்ண முடியும். இதோட தொடர்புடையது. இப்போ செக்ஷன் 149 நம்ம பேசும்போது நம்மளை வந்து அங்கே அழைச்சிட்டு போகுது. கிராண்டிங் ஆஃப் ஃபர்தர் டைம் ஷோ மோட்டாவும் இருக்கலாம் அல்லது ஆன் பெட்டிஷனாகவும் இருக்கலாம். ஜட்ஜே எடுத்து வாசித்து பார்க்குறாங்க, ரெஸ்பாண்டன்ட் கவுன்சில் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, கோர்ட் ஃபீ கம்மியாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உடனே நீதிபதி வந்து அந்த பெட்டிஷனர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுங்கள், கூடுதலாக கால அவகாசம் கேளுங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஜட்ஜே சுயமோட்டோவாக சார் டெஃபிசிட் கோர்ட் ஃபீ ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் பே பண்ணணும், டைரியில் எழுதணும். இட்ஸ் ஃபவுண்ட் தட் த கோர்ட் ஃபீ hasn't been paid properly, the balance deficit court fee to be paid within 30 days call on அப்படின்னு டைரி போடுவாங்க. அப்போ இந்த கேள்வி இதுதான், அதிகாரம் வந்து யாராவது கோர்ட்டுகிட்ட கேட்கணுமா 149 இன்வோக் பண்ணுறதுக்கு, அல்லது கோர்ட்டே தானாக முன் வந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கோர்ட்டு வந்து தானாகவே அந்த கால அவகாசத்தை கொடுக்கலாம், யாரும் பெட்டிஷன் போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து 1/1/2026 சூட் ஃபைல் பண்ணுறாரு.
ஆனால் 1/2/2026 தான் டெஃபிசிட் கோர்ட் ஃபீஸை கட்டுறாரு. இப்போ லிமிட்டேஷன் ஆக்ட் வருது. நீங்கள் 1/1/2026 ஒரு சூட்டை ஃபைல் பண்ணணும்னு சொன்னால் 2/1/2026 அந்த சூட்டை ஃபைல் பண்ணால் அந்த சூட் வுட் பி பார்டு பை லிமிட்டேஷன் உங்களுக்கு முடிஞ்சு போயிருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை. அதாவது 1/1/2026 சூட்டை ஃபைல் பண்ணால் லிமிட்டேஷன்லேருந்து தப்பிக்கும். 2/1/2026 ஃபைல் பண்ணால் சூட்டு காலாவதி தோஷத்தில் பாதிக்கப்படும். இப்படி மைண்டில் கற்பனை பண்ணிக்கிடுவோம். ஆனால் கோர்ட் ஃபீ கம்மியாக கட்டியிருக்காரு. இப்போ 2/1/2026 அதாவது 31 days கழித்து தான் அந்த பேலன்ஸ் கோர்ட் ஃபீயை பே பண்ணுறாரு. அப்போ இது லிமிட்டேஷன் சேவ் ஆகுதா? அவர் தானாக கட்டியிருந்தாருன்னா சேவ் ஆகாது. கோர்ட்டுகிட்ட 149 ஒரு எக்ஸ்டென்ஷன் டைம் வாங்கியிருந்தாருன்னு சொன்னால் அந்த லிமிட்டேஷன் சேவ் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்காக தான் இந்த 149 வச்சுருக்காங்க. இப்போ கேஸ் அந்த பேலன்ஸ் டெஃபிசிட் கோர்ட் ஃபீயை 1 மாதம் கழித்து கட்டினாலும் 1 மாதத்துக்கு முன்னாடி சூட் ஃபைல் பண்ணும்போதே கட்டினதாக நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் 149 சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் கோர்ட்டோடைய பெர்மிஷனை வாங்கிட்டார். சுயமோட்டா கொடுத்துருக்கு அல்லது ஆன் பெட்டிஷனில் வாங்கியிருக்காரு. 1 மாதம் கழித்து டெஃபிசிட் ஃபீயை பே பண்ணிட்டார். இப்போ கால அவகாசத்துலேருந்து தப்பிச்சிட்டாரு. அப்போ கேள்வி வரும். அடுத்தால செக்ஷன் 150 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சூட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? செக்ஷன் 24 செக்ஷன் 25 சிபிசியில் சொல்லியிருப்பாங்க. ஒரு வழக்கை ஒரு நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்துக்கு மாற்றணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சூட் ஃப்ரம் ஒன் கோர்ட் டு அனதர் கோர்ட். இதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனையை இந்த கேஸு எந்த கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது, எந்த கோர்ட்டுக்கு மாற்ற விரும்புகிறோம், இந்த 2 கோர்ட்டு பேரை முதல்ல நமக்கு தெரியணும். இந்த 2 கோர்ட்டு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்ச பிறகு தான் யாருக்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யலாம். இப்போ மதுரையில் இருக்கிற ஒரு சூட்டை மேலூருக்கு மாற்றணும்னு வைங்க, மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஓபி ஃபைல் பண்ணலாம். ஆனால் மதுரையில் இருக்கிறத திருநெல்வேலிக்கு மாற்றணும்னு வைங்க, அது வேறு ஒரு மாவட்டம் இல்லையா? அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஓபியை ஹை கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய சூட்டை மும்பைக்கு மாற்றணும், சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். செக்ஷன் 24-25 சிபிசியில் பார்த்தா இதுதான் அந்த சங்கதி. இப்போ செக்ஷன் 150 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ் கிடையாது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு வரும். செக்ஷன் 150 ஏபிபி சிலபஸில் வச்சுருக்காங்க. 151 நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். என்ன பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலும் செக்ஷன் 151 சேர்த்தே போடுவோம். ஆனால் 150 நம்ம பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அதனுடைய டைட்டில் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ். கோர்ட்டில் என்ன சார் பிஸ்னஸ்ஸு? ஹைகோர்ட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும், பிஸ்னஸ் ஆஃப் தி டே அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ட்ரையல் கோர்ட்ஸில் பிஸ்னஸ்ங்கிற வேர்டை அதிகமாக யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். Save as otherwise provided where the business of any court is transferred to any other court. ஒரு வழக்கை நடத்துகிற விதம், நடத்துகிற பொறுப்பு, சூட்டை கோப்புக்கு எடுக்கிறது, டிஃபெண்டண்ட்டுக்கு சம்மன் இஷ்யூ பண்ணுறது, டிஃபெண்டண்ட் அப்பியர் ஆகி வக்காலத்து ஃபைல் பண்ணாங்கன்னா வக்காலத்தை ரெக்கார்ட் பண்ணுறது, டிஃபெண்டன்ட் ஃபைல் பண்ணுற ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி ரெக்கார்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் பிஸ்னஸ் ஆஃப் த கோர்ட். அப்போ கேசஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் ஒன் கோர்ட் டு அனதர் கோர்ட் அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 24-25 போகணும்.
பிஸ்னஸ் ஆஃப் எ கோர்ட் அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 150க்கு வரணும். ஏற்கனவே ஒரு கோர்ட்டில் இந்த கேஸ் கொஞ்ச நாள் நிலுவையில் இருந்திருக்கு. ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர் வேறு ஒரு கோர்ட்டுக்கு வருது. அப்போ அந்த கோர்ட்டு கொஞ்சம் பிஸ்னஸை பார்த்துருக்கு, இந்த கோர்ட்டு கொஞ்சம் பிஸ்னஸை பார்க்க போகுது. அப்போ அந்த பிஸ்னஸை பற்றி என்ன சட்டம் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும்னா செக்ஷன் 150க்கு வரணும். இப்போ நம்ம ஆர்டர் 7 ரூல் 10 என்னது? ரிட்டன் ஆஃப் பிளைண்ட். இப்போ ஒரு 3 ப்ராப்பர்ட்டியை சேர்த்து சூட் ஃபார் பார்ட்டிஷன் நடத்திக்கிட்டு இருப்போம். டியூரிங் ட்ரையல் 4ஆவதாக ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிய வரும், 4th ப்ராப்பர்ட்டி அந்த ஃபேமிலிக்கு. அப்போ அதையும் பார்ட்டிஷன் பண்ணணுன்னா இந்த சூட்டில் அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்ப்போம் இல்லையா? பை வே ஆஃப் அமெண்ட்மெண்ட் 4th ப்ராப்பர்ட்டி இஸ் பீயிங் இன்க்ளூடட். ஒவ்வொரு சொத்துக்கும் ஒரு மதிப்பு உண்டு. இப்போ 4ஆவது சொத்து சேர்ந்ததுனால அது மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட்டோடைய பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி போயிடுது. அப்போ என்ன செய்யணும்? சப்கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? 4th ப்ராப்பர்ட்டி ஆடான உடனே அடிஷ்னல் கோர்ட் ஃபீஸை பே பண்ணணும். ஏன்னா 4th ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ சொல்லணும், அதில் வாதிக்கு உண்டான ஷேரை சொல்லணும். அதற்கு உரிய செக்ஷன் 37 ஆஃப் தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் வேல்யூவேஷன் ஆக்டுக்கு கீழே கோர்ட் ஃபீ பே பண்ணணும். இதுக்கு பிறகு பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன் காரணமாக நம்ம முன்சிஃப் கோர்ட்டிலேருந்து நேராக சப்கோர்ட்டுக்கு கேஸு மாறுது. அப்போ இங்கே இருக்கிற பிஸ்னஸ்ஸு அந்த கோர்ட்டு பிஸ்னஸாக மாறுது. இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ். கேஸு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது பிஸ்னஸும் சேர்ந்தே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கணும்னா, முதல்ல எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கோ அந்த நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கின் பிஸ்னஸை நடத்துவதற்கு என்னென்ன உரிமைகள் இருந்ததோ, என்னென்ன பிஸ்னஸ் இருந்ததோ அதையெல்லாம் ட்ரான்ஸ்ஃபரி கோர்ட். முதல்ல ஒரு கோர்ட்டு, ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் இன்னொரு கோர்ட்டுக்கு போதில்லை. அந்த கோர்ட்டோடைய பேர் என்ன பேர்? ட்ரான்ஸ்ஃபரி கோர்ட். அந்த ட்ரான்ஸ்ஃபரி கோர்ட்டுக்கும் இதே அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு 150ல் சொல்கிறாங்க. ஆனால் லேட்டஸ்ட்டு சைட்டேஷன் என்னென்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபரி கோர்ட்டு அங்கே கேஸ் வந்தபோது என்ன நிலைமையில் நிற்கிதோ, எந்த ஸ்டேஜில் நிற்கிதோ அங்கேருந்து அப்படியே போகக்கூடாது. அப்படி தான் நாம் எல்லாம் இப்போ கோர்ட்டில் செஞ்சிட்ருக்கோம். PW1 எக்ஸாமின்ட்டு நிற்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனோடனே PW1 கிராஸ். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டு சைட்டேஷன் என்ன சொல்லுதுன்னா, திரும்ப முதல்ல இருந்து வரணும், டீனோவா ட்ரையல். திரும்ப ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ண வாய்ப்பு கொடுக்கணும். அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டி சேர்த்ததுனால அடிஷ்னல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும், அடிஷ்னல் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும், திருப்பி ட்ரையலை நடத்தணும். அப்படி டீனோவா ட்ரையல் நடத்தப்பட வேண்டும்னு சொல்லி சைட்டேஷன் வந்திருக்கு. இந்த அளவில் நிறுத்திக்கிடுவோம்.